നമസ്കാരം. എന്നെ വർത്തമാനം நம்மளோட பாஷையிலே சில இன்ட்ரெஸ்டிங் காரியங்கள் என்னென்னா, இந்த ஒரு வார்த்தையை சேஞ்ச் பண்ணால் அல்லாட்டா அதோட யூசேஜ் எங்கே யூஸ் பண்ணுறோங்கிறதுல சில இன்ட்ரெஸ்டிங் കാര്യങ്ങളുണ്ട്. ഒരിക്കൽ നമ്മൾക്ക് இந்த மலையாளத்தை பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாத ஒருத்தர் வந்தார். அப்போ அவர் திரும்பி போகிறத அதில் சொன்னார், இந்த மாதிரி போய் சேர்ந்துட்டு லெட்டர் போடுங்கோ, போய் சேர்ந்துட்டு லெட்டர் போடுங்கோ. இவருக்கு வந்து ஆக டென்ஷன் ஆச்சு. இவன் என்னவோ இப்படி சொல்கிறா, நம்ம அதுவும் இறங்கிட்டு இருக்கோம் இப்படி சொல்கிறா. அவர் என்ன நினச்சாருன்னு என்ன, போய் சேர்ந்துட்டு லெட்டர் எப்படி போடுறதுன்னு മനസ്സിലാച്ചാ. അതേമാതിരി എന്താ ടി വിയിൽ பார்த்தപ്പോൾ കുട്ടികളുടെയും இந்த ப்ராப்ளம் வரும் அவளுக்கு. അപ്പോൾ കുട്ടികൾ இப்படி பார்த்துட்டு இருக்கிறத இந்த നാഷണൽ ജോഗ്രഫിക്ക് ഏതോ പോട്ടപ്പോൾ തന്നെ ഇത് കുറുക്കനാക്കും, ഇത് കുറുക്കൻ എന്ന് തന്നെ. പിന്നെ ഏതോ പേച്ച് വാർത്തയിൽ അവൻ കിറുക്കനാക്കും എന്ന് തന്നെ. അപ്പോൾ ഇത് കഴിഞ്ഞിട്ട് ഒരു നാളേക്ക് இந்த குழந்தை இப்படி இது பார்க்குறத டிவியில் கிறுக்கன் வந்திருக்கு എന്ന് വിളിച്ചത്. അപ്പോൾ കുട്ടികൾക്ക് പെട്ടെന്ന് இந்த வார்த்தை இதெல்லாம் மிக்ஸ் ஆகும். அது மாதிரி இந்த கடலை, அப்போ அந்த குழந்தைக்கு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இது கடலை. പിന്നെ വയസ്സാനവ അതിൽ കിടത്ത എനിക്ക് என்னவோ இன்னைக்கு படலை இட்டியா, இந்த குழந்தை இந்த சும்மா அப்படி நடக்கிறத இப்படி சொல்லியிருக்கு, இன்னைக்கு எனக்கு கடலை എന്ന് சொல்லியிருக்கு. അപ്പോൾ പെട്ടെന്ന് ആൾക്കാർക്ക് മനസ്സിലായി എന്നോ சொல்கிறது. அது ஆக்சுவலி படலை എന്നൊക്കെ மீன் பண்ணித்து, പക്ഷേ அதுக்கு அந்த வேர்டு கன்ஃபியூஸ் ஆச்சு, கடலை படலை. அப்போ இந்த மாதிரி நம்ம அதில் நிறைய ரசகரமான சம்பவங்கள் இருக்குது. அப்போ பார்க்குறோம்.